ஹலோ கேஸ், வெல்கம் டு கையல் ப்ரோமோ. டுடே எபிசோட் என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்திங்கிற பொண்ணு வந்திருப்பாள். அவள் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே கையல்கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் பார்த்தா இந்த மாதிரி அன்பு இருக்கால, அன்பு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். ஏன்னா இந்த மாதிரி ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க. போய் பார்க்கும்போது அன்பு வந்து அவங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து தப்பாக அக்கா பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து டென்ஷனான அன்பு வந்து இன்னொரு தடவை எங்கள் அக்கா பற்றி தப்பாக பேசாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லும்போது, என்ன பண்ணுவோம் அன்பு, உலகத்தில் எல்லாரும் தான் பேசுகிறாங்க, நான் மட்டுமா பேசுகிறேன், இந்த இங்கே இருக்கிற எல்லாரும் தான் பேசுகிறாங்க, இப்போ எல்லாரையும் இப்போ இந்த மாதிரி சொல்லிடுவியான்னு சொல்லிட்டு மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் உண்மையாக தானே சொன்னேன், உங்கள் அக்காவை பற்றி நியூஸ்லாம் பார்த்தியா இல்லையா, அவங்க அக்கா வந்து தப்பானு தான் சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ ஒன்று அக்கா மட்டும் உத்தமையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே ரொம்ப கோவப்பட்டு வந்து ரத்தம் அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சிருவான் அன்பு. அதை எல்லா போலீஸும் வந்து பிரித்து விட்டுட்டு, நீ என்ன போலீஸா இல்லை ரவுடியான்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் ஆஃபீஸர் மேலே கை வச்சிட்டியான்னு சொல்லிட்டு, என்னை யோசிக்க மாட்டியா என்ன நடக்குது எதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உன்னை இனிமேல் வேலையில் வச்சுக்கிறது எங்கே தப்பு தான் சொல்லிட்டு அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, போலீஸ் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அன்புவை. இந்த கோவத்தோட அன்பு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் வந்து என்னாச்சு அன்புன்னு சொல்லிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் போக இந்த மாதிரி மூர்த்தி இருக்கான்ல, மூர்த்தி ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்ட்னர் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த இதுலேருந்து ஒருத்தர் வருவார். வந்து இந்த மாதிரி மூர்த்தியிட்ட பேசிகிட்டு இருப்பார். மூர்த்தி வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்டு, என்ன சார் வீடு தேடி வந்திருக்கீங்க சொல்லி கேட்கும்போது, இனிமேல் வந்து என்னோடலாம் வேலை பார்க்க நீ வராதன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவார். என்ன சார் ஆச்சுன்னு சொல்லும்போது, உன் தங்கச்சியை பற்றி ஊரே போய் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ நீ என்னோட வேலைக்கு வந்தேன்னா என்ன தப்பு தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்னு சொல்லிட்டு மாதிரி மூர்த்தி கேட்டுக்கிட்டு இருப்பான். தயவு செய்து விட்டுருப்போன்னு சொன்னேன். சரி தயவு செய்து விட்டுன்னு சொன்னோடனே கையெடுத்து கும்பிட்டு, சரி சார் நீங்கள் போங்க கிளம்புங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னோடனே அவரும் போயிடுவார். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது கையில் வந்து பார்த்துட்டு வந்து, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ மூர்த்தி சொல்லுவான், இல்லை இல்லை கையல் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு கையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த அன்பு இருக்கான்ல, அன்பு ஒரு பெட்டில் அந்த உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கும்போது என்னாச்சு அன்புன்னு சொல்லிட்டு அன்புகிட்ட போய் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களை வந்து அந்த போலீஸ்காரன் தப்பாக பேசினா, நான் கோவத்தில் அவனை ரத்த உலக போட்டு அடிச்சிட்டேன், அதோட வந்து போலீஸ்காரவங்களாம் அந்த வேலை எடுத்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே, எதுக்கு அன்பு உனக்கு இந்த இவ்வளோ முன்கோவம் சொல்லிட்டு இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா கையில். அப்போ வந்து டப்புன்னு வந்து சக்தி வருவா. சக்தி வரதை பார்த்துட்டு வா சக்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சக்தியோட பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்கும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, சக்தி வந்துடுவா. சக்தி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சக்தி இந்த மாதிரி கேட்பா. அன்புக்கும் வேலை போயிடுச்சு, மூர்த்திக்கும் வேலை போயிடுச்சு, இப்போ யாருமே வேலை பார்க்குறது இல்லை, நானும் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி எழிலோட அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லி சிவசங்கரி வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லி என் பேரை வந்து கேவலப்படுத்தி வச்சிருக்கேன், எனக்கு வந்து டாக்டருக்கும் கௌதமுக்கும் வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேவலப்படுத்தி வச்சிருக்கா. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போனாலுமே என்ன தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி விடு கையில் எதுக்கு ஃபீல் பண்ணாதான், நான் கூட இருக்கல, நீ என்ன வேணால் ஃபேஸ் பண்ணு, நான் கூட நின்று நானும் உன்னோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவேன், எது வரதா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து கையில் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்கிறது எப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தும். ஏன்னா என்னோட சக்தி இருக்கா, நான் ஒன்றும் தனியால் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. வந்து சக்தி சொல்லுவா, எல்லாத்துக்கும் காரணம் சிவசங்கரி தானேவா, சிவசங்கரி உண்டலன்னு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில்கிட்ட சொன்னோன்னே, என்ன பண்ண போகிற சக்தின்னு சொல்லும்போது, பொறுத்திருந்து பாரு வா கையல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் வந்து வண்டியில் ஏற்றிட்டு வேற சிவசங்கரி வீட்டுக்கு போகிறாங்க. எவ்வளோ மூர்த்தி அன்புலாம் சொல்லி பார்க்குறாங்க, எதுக்கு நீ அந்த வீட்டுக்குலாம் போகிறீங்க, ஏற்கனவே கேவலப்படுத்துகிற பார்த்தா அதை போவேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்த்துமே நீங்கள் சும்மா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்லிட்டு, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு மூர்த்திட்ட சொல்லிட்டு கையில் கூட்டி நேரம் சிவசங்கரி வீட்டுக்கு போகிறாங்க. சிவசங்கரி வீட்டுக்கு போனோடனே சிவசங்கரியும் அந்த அந்த அவள் பேர் என்ன, அந்த எழிலுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்களா, அந்த அவளும் கூட இருப்பா. இருக்குந்தோடனே என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த குடும்பம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டின்னு சொல்லும்போது, இவர் வரட்ட என்னென்னு பார்த்துக்கலான்னு சொன்னோடனே கையிலும் சக்தியும் உள்ளே வராங்க. இவன் யார் புதுசான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழிலோட அம்மா கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம். உன் ஃப்ரெண்டா, அன்னைக்கு நான் உன் தம்பி அமைச்சு வச்சு உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன், இவனை ரவுடி போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோடனே, வேறு வார்த்தை அளந்து பேசுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு திட்டினோடனே, இங்கே போய் யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு சிவசங்கரி சொன்னோடனே, யாருக்கிட்ட, இந்த மாதிரி கேவலமான ஆள் தானே, எப்படின்னா தப்பான பழியை போட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேவலமாக்கி எப்படின்னா அலங்கோலமாக்கி வச்சிருக்க ஒரு கேவலமாக உங்கள்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் யார் தெரியுமா, சிவசங்கர் இண்டஸ்ட்ரியோட ஒரே ஓனர் நான் தான் சொல்லிட்டு, நீ யார் எவ்வளோ பெரிய ஆளாவனா இரு, முதல்ல ஒரு நல்ல பொம்பளையாக இருக்க கற்றுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொன்னோடனே, எவ்வளோ தைரியம் இருந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், நான் நினச்சினா உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கிறேன், நீ இருக்கிற இடமே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொன்னோன்னே, வாய் பேச்சு தான் முடிஞ்சு ஆக்கி காட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே கையில் வந்து கொஞ்சம் சும்மா சக்தின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து சொல்லும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து எப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க, ஒழுங்கா முறையாவது இந்த நீங்கள் பேசின வீடியோலாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லும்போது, என்னோட ஆளாளுக்கு வந்து இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு நேற்று தான் அன்பு வந்தான், அன்பு வந்தோடனே நான் ஒரு வீடியோ போட்டு இப்போ உனக்கு வேறு நான் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, எனக்கு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு ஒழுங்கா மாதிரி அது ஃபேக்குன்னு சொல்லி, இல்லாட்டா வந்து நான் கோர்ட் வரைக்கும் போலீஸ் வரைக்கும் போவேன்னு சொல்லும்போது, நானும்
போலீஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இதானே உண்மை. என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் குடும்பத்தையே நான் இது பண்ணிடுவேன், கருவறுத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா என் பையன் எங்கே இருக்கேன் எதுனான்னு தெரில, என் பையன் காணாம போனது காரணம் இவ தான் சொல்லும்போது, சரி சரி உங்கள் பையனை காணோன்னு சொல்கிறீங்களா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்போ ஏன் இன்னும் போய் போலீஸ்கிட்ட விசாரிக்காமலே இருக்கீங்க, ஏன் அப்போ நீங்கள் தான் உங்கள் பையனை கடத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே டப்புனு திரு முழிப்ப, என்ன முழிக்கிறீங்க, ஒரு சொல்லுங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பையனை காண நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் போய் விசாரிப்பேன், நீங்கள் எதுக்கு என் பையன் விசாரித்ததில்ல, நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லும்போது, நாங்கள் யாரா, கையலோட ஹஸ்பண்ட் அவர், அது மட்டும் இல்லாமல் கையலோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கையல் மேலே தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்போ நாங்கள் கேட்கக்கூடாமல் யார் வந்து கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாயிண்டாக பேசணுன்னே, அவனை ஆண்டி இவன் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கான் ஆண்டி, இவன் கொஞ்சம் புத்திசாலி தான் போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவசங்கர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் எப்படி டீல் பண்ணுற மட்டும் பாருன்னு சொன்னோன்னே, எதாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன், நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நான் போலீஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேகமாக போயிட்டு இந்த மாதிரி போலீஸ்கிட்ட அந்த மாதிரி சொன்னோன்னே, போலீஸ் வந்து விசாரிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அந்த வீட்டில் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சிவசங்கரி வீடியோ டெலிட் பண்ண சொல்லியிருப்பாள். அப்போ வந்து சிவசங்கரி வந்து நான் அப்படி தான் போடுவேன் வீடியோ, அப்போ இன்னும் போடுவேன் வீடியோ சொல்லிட்டு இந்த மாதிரி அவளே வாயை தவிர உளறி இருப்பா. அதை வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. எப்படின்னா எல்லாம் ஒரு பிளானோட தான் இந்த மாதிரி போயிருப்பா, கையில் கொட்டிக்கிட்டு சக்தி எப்படின்னா ஒரு கேமரா ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போனோடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாருமே கேட்குறாங்க, காமாட்சி அம்மா ஆனந்த் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அந்த சிவசங்கரி வந்து ஓவர் திட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கையில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் திட்டினதுலேயும் ஒரு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்கிறா. என்ன சொல்கிற சக்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, இதை பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, என்னது இதுன்னு சொல்லும்போது, இது பேர் ஹிடன் கேமரான்னு சொல்லுவேன். ஓ ஹிடன் கேமரான்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து இது பண்ணி போட்டு காட்டும்போது அந்த பேசுனது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நான் ஆமாம் ஃபேக்கான வீடியோ தான் போட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியுமா அதுன்னு சொல்லி எல்லா உண்மையாக சொல்லியிருப்பா. இது நம்ம வந்து அப்லோட் பண்ணாங்களேன், அப்போ வந்து எப்படி நம்ம எந்த தப்புலன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை மேலே பழைய விழுந்துரும்ல, அவள் இண்டஸ்ட்ரியில் அவள் இருக்கிற பேர் எல்லாமே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சூப்பர் ஐடியா சக்தி, இந்த ஐடியா எங்களுக்கு வராமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி இப்போ அப்லோட் பண்ணுவோமான்னு கேட்கும்போது, இல்லை வேணாம்னு சொல்லிட்டு கையில் சொல்லிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு, அவங்க ஒரு பெரிய ஆள், அவங்க பேர்லாம் ஸ்பாயில் ஆச்சுன்னா தலை காட்ட முடியாது, வேணாம் விட்டுருன்னு சொல்லும்போது, அப்போ நீ உன் பேரை மட்டும் அவங்க நார் அடிச்சாங்க, இது தப்பு இல்லை யான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்லும்போது, அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக அவங்க பண்ணது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் சொல்லுவா. அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்காது கையில் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்லுவா. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து உன்னை வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, நீ வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மூர்த்தி சொல்கிறான். ஆமாம் சக்தி சொல்கிறதான் சரி, நீ வந்து ரொம்ப நல்லவளாக இருக்க கையில், இப்போ இந்த உலகத்துக்கு தான் செட் ஆகாது பற்றி அதை சிவசங்கர் என்னென்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணாதான் அவளோட சுயரூபம் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு நீ நிறுவதே சொல்லுவாங்க, அப்புறம் மாப்பிள்ளையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கையில் போயிடுவா. சக்தி என்ன பண்ணுவான்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவா. இதை பார்த்துட்டு வந்து பொதுமக்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம தான் கையில் தப்பாக நினச்சிட்டோமோன்னு சொல்லி சில பேர் இதில் ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் நம்பிட்டு ஐயோ நம்ம கையில் தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற பாதி பேர் வந்து கையில் வீட்டுக்கு வந்து சாரி கேட்குறாங்க, கையில் மன்னிச்சிரு, கையில் ஒரு வீடியோ பார்த்து வந்து நான் வந்து தப்பாக சந்தேகப்பட்டுட்டேன், இத்தனை வருஷம் நீ என் கூட இருக்கே, நல்ல பொண்ணாக தானே இருந்தேன், நான் வந்து அவர் அனைவசியமாக சந்தேகப்பட்டேன், மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி சில பேர் வந்து சாரி கேட்குறாங்க. சில பேர் வந்து அது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.